அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒரு நாளைக்கு குறைந்தது 5 வேளையாவது உது செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஆம், நாம் 5 வேளை தொழுகைக்காக ஒவ்வொரு நாளுமே உது செய்வோம். அது மட்டுமின்றி நாம் சுன்னத்துக்கள் தொழ வேண்டுமென்றால் கூட அல்லது குர்ஆன் ஓத வேண்டுமென்றால் கூட உது செய்பவர்களாக இருப்போம். நாம் செய்யும் இந்த உதுவின் சிறப்புகளை பற்றி நாம் அறிந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் உது இல்லாமல் இருப்பதை விரும்ப மாட்டோம். உதுவுடைய சிறப்புகளை பற்றி நாம் இந்த பதிவிலே நோக்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உதுவின் காரணமாக கை, கால், முகம் ஆகியவை பிரகாசமானவர்களாக என் சமுதாயத்தினர் மறுமையில் கொண்டு வரப்படுவார்கள். அந்த பிரகாசத்தை தனக்கு அதிகமாக்கிக் கொள்ள உங்களில் ஒருவர் சக்தி பெற்றால் அவர் அதை செய்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். இந்த ஹதீஸ் புகாரியில் 136வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 246வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமையில் முஃமினின் ஆபரணங்கள் அவர் உது செய்த உறுப்புகள் முழுவதும் இருக்கும் என்று என் நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 250வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் அழகிய முறையில் உது செய்தால் அவரது பாவங்கள் அவரின் உடலை விட்டு நகங்கள் வழியாக வெளியேறி விடுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 245வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் பார்த்த இப்போது எனது இந்த உது போலவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்ததை நான் பார்த்தேன். பின்பு இவ்வாறு ஒருவர் உது செய்தால் அவரின் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவரின் தொழுகையும் பள்ளிவாசல் பக்கம் அவர் நடந்து வருவதும் அவருக்கு அதிகமான நன்மைகளாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 229. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் அல்லது முஹ்மின் வுது செய்யும் போது தன் முகத்தை கழுவினால் அவரின் 2 கண்கள் பார்த்த அனைத்து பாவங்களும் தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும். அவர் தன் கைகளை கழுவினால் அவரது கைகள் செய்த அனைத்து தவறுகளும் அவரின் கைகள் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும். தன் கால்களை அவர் கழுவினால் அவரின் கால்கள் செய்த அனைத்து தவறுகளும் தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும். இறுதியாக வுது செய்து முடிக்கும் போது பாவங்களை விட்டு தூய்மையானவராக வெளியேறுவார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 244வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்கள் பாவங்களை அழிக்கக்கூடியதும் உங்கள் அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடியதுமான அமல்களை உங்களுக்கு தெரிவிக்கட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். உடனே நபித்தோழர்கள், இறைத்தூதர் அவர்களே, சரி என்று கூறினார்கள். சிரமமான குளிர் நேரத்திலும் உதுவை முழுமையாக செய்து மேலும் நீண்ட தூரமானாலும் பள்ளிவாசல் பக்கம் நடப்பதை அதிகப்படுத்துவது மற்றும் ஒரு தொழுகைக்கு பின் மறு தொழுகையை எதிர்பார்த்திருப்பது ஆகியவைகளாகும். இவையே உங்களுக்கும் மனம் மற்றும் ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் பாதுகாக்கும். இவையே உங்களுக்கு பாதுகாப்பாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிமில் 251வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சுத்தமாக இருப்பது ஈமானின் சரிபாதியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 223வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் முழுமையாக வுது செய்த பின்பு
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறினால் அவருக்கு சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்பட்டு அதில் தான் விரும்பிய வழியாக அவர் சுவனத்தில் நுழைவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 234வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நாம் இந்த அனைத்து ஹதீஸ்களின் மூலமும் உது செய்வதன் சிறப்புகளை பற்றியும் உது செய்வதால் நாங்கள் இன்மை மறுமை இரண்டிலும் எவ்வகையான பயன்களை அடைந்து கொள்கின்றோம் என்பதனை பற்றியும் நோக்கினோம். ஆகவே நாமும் அழகிய முறையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி உது செய்ய வேண்டும் என்று காட்டித்தரப்பட்டுள்ளதோ அந்த முறையில் உது செய்து பின்பு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறினால் சுவர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்பட்டு அதில் நாம் விரும்பிய வழியாக சுவர்க்கத்தினுள் நுழைய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே நாம் உது செய்துவிட்டு இதை ஓதி வருவோம். இன்ஷா அல்லாஹ் நாமும் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.